ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட போகும் பண்டிகை கொண்டாட்டத்தினை கண்டு களிப்பதற்கு நீங்கள் தயாரா? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட போகும் பண்டிகை கொண்டாட்டமும் தடப்புடலாக விருந்துக்களை தயார் செய்து வரக்கூடிய ஈரானியர்களும் இந்த விருந்துக்களை புசிப்பதற்கு களமிறங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஹெர்முஸ் போலீசும் களை கட்டப் போகும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் நேட்டோ நாடுகளுக்கும் அடிமை அரபு நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல்களும் கெஞ்சும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்ளை அழகும் இந்த கொண்டாட்டத்திலே இனிப்பு விருந்துக்களை வழங்குவதற்கு களமிறங்கப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் களை கட்டப் போகும் செங்கடல் பிரதேசமும் தெற்கு லெபனானின் கியாம் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்க ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கு தயாரென அறிவித்த லெபனானி அரசாங்கமும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் லெபனானிலே நாங்கள் களமிறங்கி லெபனானி அரசு இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் நாங்கள் தருகின்றோம். லெபனானி அரசு இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றோம். இதற்கமைவாக லெபனானி அரசு இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். லெபனானிய களத்திலிருந்து ஹிஸ்புல்லாவை முழுமையாக நீக்குவதற்கு லெபனானி அரசு இராணுவம் வீரியத்தோடு செயற்பட வேண்டும் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் கடந்த வாரம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தை அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுனோடும் அடிமை பிரதமர் நவாப் சலாமோடும் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் லெபனானி அரசு இராணுவம் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு நேரடியான சண்டையை நாங்கள் விரும்பவில்லை என்றும் லெபனானி அரசு இராணுவம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை ஒன்றிணைந்து முழுமையாக நீக்குவதற்குமான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். அதாவது மேக்ரோன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு அமைவாக லெபனானி அரசாங்கம் இஸ்ரேலினுடைய இறையாண்மையை முழுமையாக அங்கீகரிக்கும், இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை ஏற்றுக்கொள்ளும், இதன் மூலமாக இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும். மேலும் இதற்கீடாக தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே லெபனானி அரசு இராணுவம் முழுமையாக களமிறக்கப்படும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானி அரசாங்கமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் ஒன்றிணைந்து மேற்கொள்வார்கள் என்றே குறித்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு பிரான்சினுடைய அதிபரின் தலைமையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயல்பாக்க ஒப்பந்தத்தை லெபனானினுடைய அடிமைகளான ஜனாதிபதி ஜோசப் அவுனும் பிரதமர் நவாப் சலாமும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். லெபனானிய களத்திலிருந்து ஹிஸ்புல்லாவை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் இருந்து லெபனானிய குடியேற்ற பிரதேசங்களை முழுமையாக பாதுகாப்பதற்கும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கும் இதைவிட எங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. இதனால் நாங்கள் தற்போது இஸ்ரேலின் இறையாண்மையை அங்கீகரித்து இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அடிமை பிரதமர் நவாப் சலாமும் ஜோசப் அவுனும் முடிவுகளை எடுத்துள்ளார்கள். மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானி அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் லெபனானினுடைய எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்திவிடும். மேலும் நாங்கள் லெபனானிய களத்தில் தொடர்ச்சியாக போராடுவோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை எதிர்த்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை லெபனானிய களத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். லெபனானினுடைய இறையாண்மையையும் லெபனானிய மக்களையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே இருப்போம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹிய பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உள்கட்டமைப்புகளை சிதைப்பதாக கூறி குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையே தரைமட்டமாக்கி வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தஹிய பிரதேசத்தில் மாத்திரம் 15க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே 8க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 8 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது.
அது மட்டுமல்லாமல் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் படுகொலை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கட்டளை தளபதிகளில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 13க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை நிலைக்குலைய செய்யும் வகையிலேயே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணை தாக்குதலுக்காக பழைய ஏவுகணைகளையே பயன்படுத்தி வருகின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 14 நகரங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து மாத்திரம் 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 5 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 5 குடியிருப்பு பிரதேசங்களே சேதமடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 12 இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தெற்கு லெபனானினுடைய கியாம் பிரதேசமாகும். கடந்த ஒரு வாரமாக கியாம் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நேற்று மாலையிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கியாம் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது குறித்த பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 கவச படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து 10க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் படைப்பிரிவினரே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தகலிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 10க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதன்போது மீண்டும் அதிகளவான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு கியாம் பிரதேசத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்றிரவே கியாம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியுள்ளது. குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரித்து ஓடியுள்ளது. இதைத் தொடர்ந்து இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கஃபர் ஷுபா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று அதிகாலை வேளையில் கஃபர் ஷுபா பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே முன்னேற முடியாமல் இருக்கின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிர் காசாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 கவச படைப்பிரிவுகளை தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி அனுப்பி வைத்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதலில் கலந்து கொள்வதற்காக மேலதிக படைப்பிரிவுகளை தற்போது களமிறக்கியுள்ளார். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல் தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் இஸ்ரேலி இராணுவம் முழுமையாக கைப்பற்றுவதற்கு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் செல்லும் என குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் மதிப்பிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களில் வீரியமாக இருப்பதனால் இந்த தரைவழி தாக்குதலில் நாங்கள் முழுமையாக வெற்றி அடைவதற்கு குறைந்தது 1.5 வருடங்களாவது செல்லும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மதிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான போர் நிறுத்தப்பட்டாலும் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரை தொடருவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை இன்னும் 1-2 நாட்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானினுடைய போர்க்களமானது விரிவடைகின்றது. காசாவினுடைய போர்க்களத்தை போன்று நீண்ட போர்க்களமாகவே லெபனானிய போர்க்களமும் தற்போது விரிவடைய போகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை இன்னும் 3 அல்லது 4 வாரங்களுக்கு நீடிப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிர் தெரிவித்துள்ளார். இதே போன்று ஈரானுக்கு எதிரான போரை 3-4 வாரங்களுக்கு நீடிப்பதற்கு அமெரிக்காவும் தயாராக இருப்பதாக அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 வாரம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய தாக்குதல் திட்டங்களையும் இலக்குகளையும் மீள்பரிசீலனை செய்திருப்பதாகவும்
இவ்வாறு மேல் பரிசீலனை செய்து தற்போது புதிய தாக்குதல் நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் களமிறக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 வாரம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் இந்த 2 வாரத்திற்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய தாக்குதல்களாக, இலக்குகள் எட்டப்படாத தாக்குதல்களாக மாறி இருப்பதாகவும், இதனால் அவர்கள் தாக்குதல் திட்டங்களை மேல் பரிசீலனை செய்து தற்போது புதிய தாக்குதல் திட்டங்களை களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால், கடந்த 2 வார போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளாமல் தோல்வியை சந்தித்துள்ளார்கள். எனவே தற்போது புதிய திட்டங்களோடு 3 இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் களமிறங்கியுள்ளன. மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இந்த புதிய இலக்குகளில் 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துதல். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து ஈரானை முழுமையாக நீக்குதல். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அனைத்து எண்ணெய் கப்பல்களும் பாதுகாப்பாக பயணித்தல். இரண்டாவதாக, ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் திறன்களையும் முழுமையாக நீக்குதல். அனைத்து ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ட்ரோன் உற்பத்தி களஞ்சிய சாலைகளையும் தரைமட்டமாக்குதல். மூன்றாவதாக, ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஈரானிய மக்களை தூண்டிவிடுதல். இருக்கக்கூடிய அனைத்து விதமான முறைமைகளையும் பயன்படுத்தி எப்படியாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கான போராட்டங்களையும் கலவரங்களையும் மீண்டும் ஆரம்பித்தல். எனவே இனி வரக்கூடிய 3 அல்லது 4 வாரங்களுக்குள் இந்த 3 இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் புதிய திட்டங்களோடு களமிறங்கியுள்ளார்கள். ஆனால் இந்த இலக்குகளில் ஒன்றை கூட அவர்களால் அடைந்து கொள்ள முடியாது. முதல் 2 வாரங்களில் எவ்வாறான தோல்வியை சந்தித்தார்களோ அதே போன்றே அடுத்த 4 வாரம் முடிவடையும் சந்தர்ப்பத்திலும் இவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். அத்தோடு இந்த புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக, குறித்த பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக அனைத்து நாடுகளும் களமிறங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய நட்பு அரபு நாடுகளும் முழுமையாக களமிறங்க வேண்டும். இவ்வாறு எங்களோடு களமிறங்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவோம். மேலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் களமிறங்குவது மிக முக்கியமானதாகும். ஏனென்றால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நாங்கள் எந்த விதமான எண்ணெயையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். அதே நேரம் அரபு நாடுகள் அவர்களுக்கு தேவையான எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அரபு நாடுகள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை அமைக்கப் போகின்றார். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்க போகும் இந்த நாடுகளுடைய கூட்டணிக்கு ஹெர்முஸ் போலீஸ் என்றும் பெயர் வைத்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த ஹெர்முஸ் போலீஸை களமிறக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கப் போகும் இந்த ஹெர்முஸ் போலீஸிலே அடிமை அரபு நாடுகள், நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவின் ஏனைய நட்பு நாடுகளும் முழுமையாக களமிறங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஆனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள் பயப்படுகின்றன. பிரான்ஸ் தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பவில்லை என உறுதி செய்துவிட்டது. பிரித்தானியாவும் ஈரானுக்கு எதிராக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்குவதற்கு பின்வாங்குகின்றது. இத்தாலி ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டதாக அறிவித்துள்ளது. ஸ்பெயினும் ஈரானுக்கு எதிராக களமிறங்க போவதில்லை. இவ்வாறு நேட்டோ நாடுகள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக களமிறங்குவதற்கு பயப்படுகின்றார்கள். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த கலக்கமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவோடு களமிறங்குவதற்கு அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உதவாவிட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதற்கு அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உதவாவிட்டால், அதிலும் குறிப்பாக நேட்டோ உதவாவிட்டால், நேட்டோவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். எங்களுடைய மிக முக்கியமான நட்பு நாடாக நேட்டோ இருக்கின்றது. நாங்கள் மிகவும் இனிமையாக பழகுகின்றோம். உக்ரைனுக்காக நாங்கள் பல உதவிகளை மேற்கொண்டோம். உண்மையில் உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்காக நாங்கள் எந்த விதமான உதவிகளையும் மேற்கொள்ள தேவையில்லை. இருப்பினும் நாங்கள் எங்களுடைய நட்பு நாடான நேட்டோவுக்காக உக்ரைனுக்கு உதவினோம். அவர்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களுக்காக இருப்பார்களா என்பதனை நான் பார்க்கத்தான் போகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக டொனால்ட் ட்ரம்பின் ஹெர்முஸ் போலீசில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளையும் அடிமை அரபு நாடுகளையும் மிரட்டி வருகின்றார். இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அழித்துவிட்டோம், ஈரானினுடைய கடற்படை திறன்களை முழுமையாக அழித்துவிட்டோம், ஈரானினுடைய வான்படை திறன்களை முழுமையாக அழித்துவிட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2 வாரங்களாக ஈரானுக்கு எதிரான வெற்றியை அறிவித்துவிட்டு தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக அனைவரையும் வருகை தருமாறும் இணைந்து கொள்ளுமாறும் மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மாத்திரம் களமிறங்குவதை ஈரானியர்கள் விரும்பவில்லை. அமெரிக்காவோடு ஒட்டுமொத்த நேட்டோவும் அடிமை அரபு நாடுகளும் வர வேண்டும் என்பதனையே ஈரானியர்கள் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அனைவருக்கும் ஒரே நேரத்தில் விருந்துபசாரங்களை வழங்குவது ஈரானியர்களுக்கு எப்போதும் விருப்பமானதாகவே அமைந்திருக்கும். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்க முடியாமல் 68 சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன. அதே போன்று 250 எண்ணெய் கப்பல்களும் 27 எல்பிஜி கப்பல்களும் நிலை கொண்டு இவை தவிர்த்து பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் அடிமை அரபு நாடுகளுடைய கடற்கரை பிரதேசங்களிலும் 100க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன. அதே போன்று 200 தொடக்கம் 300 வரையிலான சரக்கு கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன. எனவே சீனாவின் எண்ணெய் கப்பல்கள் சரக்கு கப்பல்களை தவிர்த்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் 600 தொடக்கம் 800 வரையிலான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் காணப்படுகின்றன. இந்த எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் பாதுகாப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடத்துவதற்கு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் போலீஸோடு களமிறங்கப் போகின்றார். மேலும் இங்கிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானுக்கு ஒரே ஒரு சிறிய படகும் 3 போராளிகளும் 3 ஆர்பிஜி ஏவுகணைகளும் மாத்திரமே தேவைப்படுகின்றன. ஒரு சிறிய மீன்பிடி படகை பயன்படுத்தி 3 போராளிகளையும் 3 ஆர்பிஜி ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து ஈரானினால் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஈரானுக்குள்ளே 2 கோடி போராளிகள் காணப்படுகின்றார்கள். மேலும் ஈரானிய கடற்கரை பிரதேசங்களில் மாத்திரம் 60 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று ஈரானிய கடற்கரை பிரதேசங்களில் 25,000 தொடக்கம் 30,000 வரையிலான மீன்பிடி படகுகள் காணப்படுகின்றன. இது தவிர்த்து ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் காணப்படுகின்றன. எனவே ஈரான் நினைத்தால் வெறும் 2 மணித்தியாலங்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் முழுமையாக தட்டி தூக்கிவிட முடியும். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய ஹெர்முஸ் போலீஸுக்கு எதிராக போர்க்கப்பல்களுக்கு எதிராக கண்ணி வெடிகளையும் ஈரானினால் இலகுவாக பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் கூட கொத்தாக தட்டி தூக்கப்படலாம். மேலும் இதுதான் ஈரானினுடைய மொசைக் பாதுகாப்பு உத்தியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஈரானிய கடற்படையினர் மொசைக் பாதுகாப்பு உத்தியையே நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக சிறிய படகுகளையும் குறைந்த அளவிலான போராளிகளையும் பயன்படுத்தியே ஈரான் ஒட்டுமொத்த எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் கொத்தாக அழித்துவிடும். இதனால் தான் தற்போது நேட்டோ நாடுகளும் அடிமை அரபு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய போலீஸோடு இணைந்து களமிறங்குவதற்கு பயப்படுகின்றார்கள். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளையும் அடிமை அரபு நாடுகளையும் இழுத்துக் கொண்டு வருவார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பிடம் இதற்கு பிறகு வேறு எந்த திட்டமும் இல்லை. இதனால் ஒட்டுமொத்த அடிமைகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்வார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பண்டிகை ஆரம்பிக்கப்பட போகின்றது. ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பண்டிகையை ஆரம்பிக்க போகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய ஹெர்முஸ் போலீசுக்கு தரமான விருந்துகளை வழங்க போகின்றார்கள். மேலும் இந்த பண்டிகையானது களை கட்டக்கூடிய பண்டிகையாகவே அமைய போகின்றது. மேலும் இதற்காகத்தான் ஈரானியர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஈரானியர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஆரம்பிக்க போகும் இந்த பண்டிகையின் விளைவாக 3-4 நாட்களுக்குள்ளேயே எண்ணெயினுடைய விலையானது $200 தாண்டிவிடும். இந்த பண்டிகை கொண்டாட்டத்தினுடைய விளைவுகளை ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்க போகின்றது. அத்தோடு இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஹெர்முஸ் போலீஸோடு டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கினால், அடிமை அரபுகளும் ஒட்டுமொத்த நேட்டோவும் களமிறங்கினால், யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் இந்த பண்டிகையில் முழுமையாக கலந்து கொள்வார்கள். பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி செங்கடல் பிரதேசத்தில் இனிப்பு விருந்துகளை வழங்குவார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் பண்டிகையானது களை கட்டப் போகின்றது. மேலும் இந்த பண்டிகையை பார்வையிடுவதற்கு அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.